காலை 9 மணிக்கு சிறிய நகரத்தின் ஒரு அமைதியான வீட்டின் முற்றத்தில் மழைத்துளிகள் மெல்ல விழுந்து கொண்டிருந்தன. நான் வாசலில் நின்று தொலைதூர மலைகளை பார்த்துக் கொண்டிருந்தேன். என் பெயர் கவிதா. கல்லூரி படிப்பு முடிந்து விடுமுறையில் அன்று காலையில் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தேன். அக்காவுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிய நிலையில் பிறந்து 8 மாதமே ஆன அக்காவின் மகனை பார்க்க 12 மணி நேரம் பயணம் செய்து ஆசையோடு வந்தேன். அவள் பார்க்க வந்தது அக்காவின் மகனை மட்டுமல்ல, அக்காவின் கணவரையும் சேர்த்துதான். அக்காவின் பெயர் லட்சுமி. அவரின் கணவர் கார்த்திக். கார்த்திக் மிகவும் அன்பானவர், பார்க்க மிகவும் அழகாக இருப்பார். லட்சுமியை 3 வருடம் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் கரம் பிடித்தவர். அக்கா காதலித்தது எனக்கு முதலில் தெரியாது. லட்சுமியை பெண் பார்க்க வந்தபோது முதலில் கார்த்திக்கை பார்த்தேன். அப்போது கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். கார்த்திக்கை பார்த்ததில் இருந்து என் மனம் ஏனோ கார்த்திக் தனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏங்கித் தவித்தது. அவளின் எண்ணத்தை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். திருமணத்திற்கு 1 மாதம் இருந்த நிலையில் அவன் அடிக்கடி லட்சுமியை பார்க்க வந்து செல்வார். அது எனக்கு கோபத்தை வரவழைத்தாலும் கார்த்திக் வீட்டுக்கு வரும் ஒவ்வொரு முறையும் அவன் அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக லட்சுமியும் கார்த்திக்கும் தனியாக பேசும் சமயங்களில் எல்லாம் இருவருக்கும் இடையே அமர்ந்து கொள்வது, இருவரையும் பேசவிடாமல் அவர்களுடன் விளையாடுவது போல் கார்த்திக்கை தொட்டு பேசி விளையாண்டு நேரத்தை கடத்தி வந்தேன். இப்படியே 1 மாத காலம் ஆனதும் திருமணம் நடைபெற்றது. கார்த்திக் இனி தனக்கில்லை என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தேன். 2 நாட்களில் கார்த்திக் லட்சுமியை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு சென்று குடியேறினான். கார்த்திக்கின் பிரிவை தாங்க முடியாமல் கல்லூரியின் விடுமுறை நாட்களில் அக்காவை பார்க்கச் செல்லும் சாக்கில் கார்த்திக்குடன் அக்காவுடன் சந்தோஷமாக நாட்களை கழித்து வந்தேன். கார்த்திக்கையும் அக்காவையும் சேரவிடாமல் தடுப்பது என் எண்ணம் அல்ல, ஆனால் கார்த்திக்குடன் நெருக்கமாக பழக வேண்டும், அவன் அன்பும் தனக்கும் வேண்டும் என ஆசைப்பட்டேன். இப்போது படிப்பும் முடிந்தது. சில நாட்கள் லட்சுமியை வீட்டில் தங்கியிருந்து அவள் ஆசையோடு கார்த்திக்குடன் இருக்க வேண்டும். அவன் மனதிலும் தன் மீது விருப்பம் வரும்படி அவன் மனம் கவர வேண்டும் என நினைத்தேன். கார்த்திக் ஐடி நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறார். வாரத்தில் 5 நாட்களும் வேலைக்குச் சென்றுவிட்டு இறுதி 2 நாட்கள் மனைவி குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட்டு வந்தார். அன்று ஒரு நாள் லட்சுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மருத்துவமனையில் சேர்ந்தனர். லட்சுமியின் மகனை பார்த்துக் கொள்வதற்காக அவள் அம்மா ஊரில் இருந்து வரவழைக்கப்பட்டார். 2 நாட்கள் மருத்துவமனையில் தங்கி இருக்க வேண்டும் என மருத்துவர் கூறியதால் என் அம்மா வயசு பொண்ணோ இங்கே இருக்க வேண்டாம், நான் அக்காவையும் பேரனையும் பார்த்துக்கிறேன். கவிதா, நீ அக்கா வீட்டில் போய் தூங்கு. நாளைக்கு காலையில் நீயும் மாமாவும் 2 பேரும் அக்காவுக்கு கொஞ்சம் கஞ்சி வச்சு காலையில் எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி இருவரையும் அனுப்பி வைத்தார். அம்மா தன்னை கார்த்திக்குடன் தனியாக அனுப்பி வைப்பார் என்று நான் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. சந்தோஷத்தை மறைத்துக்கொண்டு லட்சுமியிடமும் அக்காவிடமும் அம்மாவிடமும் சொல்லிவிட்டு இருவரும் காரில் கிளம்பினோம். முதல் முறையாக கார்த்திக்குடன் தனியாக இரவு முழுவதும் இருக்கப் போவதை நினைத்து கற்பனையில் மிதந்து கொண்டே வந்தேன். தன் மனதில் உள்ளதை இன்று எப்படியாவது கார்த்திகிடம் சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். காரில் செல்லும் வழியெல்லாம் கார்த்திக்கை பார்த்தவாறே ரசித்துக் கொண்டு சென்றேன். இருவரும் காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றோம். கார்த்திக் உள்ளே நுழைந்ததும் குளிக்கச் சென்றான். ஆனால் நானோ இன்று மாமாவை தூங்க விடக்கூடாது. மாமா மனசுல இடம் பிடிச்சு அவரை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். இந்த நாள் எப்பவும் எனக்கு ஸ்பெஷல் நாளாதான் இருக்கணும் என எண்ணிக்கொண்டே நான் கொண்டு வந்த பேக்கில் இருந்து சாதாரணமான இரவு உடையை எடுத்து அவளும் குளிப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தேன். கார்த்திக் குளித்து முடித்து வெளியே வந்ததும் நான் குளிப்பதற்கு உள்ளே சென்றேன். கார்த்திக் பயன்படுத்திய சோப், சாம்பு என ஒவ்வொன்றாக எடுத்து அவளும் தன் மீது தேய்த்து சுகம் கண்டேன். குளித்து முடித்த நான் வேண்டுமென்றே கார்த்திக்கை பாத்ரூமின் உள்ளே இருந்து அழைத்தேன். கார்த்திக்கும் என்ன வேணும் கவிதா எனக் கேட்டான். மாமா டவல் வேணும் மாமா.
என்னோட டவல் தண்ணியில விழுந்துடுச்சு. ஒரு டவல் எடுத்து தாங்க மாமா என்றேன். கார்த்திக்கும் தன்னுடைய மனைவியின் டவலை பீரோவில் இருந்து எடுத்துக்கொண்டு பாத்ரூம் அருகே சென்று கையை மட்டும் உள்ளே நீட்டினான். அவளோ அவன் கையை மெல்லத் தழுவிக்கொண்டே லேசாக வெளியே எட்டிப் பார்த்தேன். சற்று நிமிர்ந்து பார்த்த கார்த்திக் அவள் ஆடை இன்றி கதவின் பின்னால் மறைந்து நிற்பதைக் கண்டு அவள் கையிலே டவலை வைத்துவிட்டு அவன் அறைக்குள் புகுந்து கொண்டான். நானோ அவன் தன்னை இப்படி பார்த்ததும் அவன் மனதில் என்ன ஓடியிருக்கும் என எண்ணிக்கொண்டே வெட்கத்தில் உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தேன். கார்த்திக் இருக்கும் அறைக்குச் சென்றேன். அவள் உடுத்தி இருந்த ஆடை கார்த்திக்கின் கவனத்தை சிதறச் செய்தது. கவிதா, நீ இங்கே தூங்கிக்கோ, நான் அந்த ரூம்ல தூங்கிக்கிறேன். காலையில சீக்கிரம் எழுந்து லட்சுமிக்கு சமைச்சு கொண்டு போகணும். ஹோட்டல் சாப்பாடு அவ உடம்புக்கு ஒத்துக்காது. அத்தையும் அவளுக்கு கஞ்சி வச்சு கொண்டு வரச் சொன்னாங்க. சீக்கிரம் தூங்கு, சரியா? சரி மாமா. ஆனா இப்போ பசிக்குதே. ஐயோ, நானும் மறந்துட்டேன். காலைல நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு இருக்கு. எடுத்துட்டு வர மறந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு காரைத் திறந்து சாப்பாட்டை எடுத்து வந்தான். பின் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். சாப்பிடும்போது நான் வேண்டும் என்று சற்று குனிந்தவாறே அவள் உடல் அழகே அவன் பார்க்கும்படி எதிரே அமர்ந்து சாப்பிட்டேன். கார்த்திக் மனம் சற்று தடுமாறினாலும் இது தவறு என்று சீக்கிரம் சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்றான். கார்த்திக் தன்னை பார்த்தான் என்பது எனக்கும் தெரிந்தது. பின் அவளும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவன் சொன்ன அறைக்குச் சென்றேன். அவனும் எதிரே உள்ள மற்றொரு அறையில் உறங்கச் சென்றான். இன்று இரவு முழுவதும் கார்த்திக்குடன் தான் இருக்க வேண்டும் என நினைத்தவளுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அவளுக்கு நள்ளிரவாகியும் தூக்கம் வரவில்லை. மாமா தங்குற அறைக்கு எதிரேதான் அவள் படுத்திருந்தாள். இப்படி நேராக அவனை பார்க்கும் சந்தர்ப்பம் எப்பவுமே வராது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடே உறங்கிவிடும். அப்புறம் ஆனால் அவள் உள்ளுக்குள் ஒரு போராட்டம். மனசு சொன்னது போ, உன் மாமா கூட பேசு. ஒரு தடவை அவன் முகத்தை நேர் நோக்கிப்பார். நீ அவனை காதலிக்கிறது உண்மையா? இல்லைன்னா வெறும் ஆசையா என புரிஞ்சுக்க என்று. ஆனா அறிவு சொல்லுது, இது பாவம் கவிதா, அவன் உன் அக்காவின் கணவன், அக்காவின் வாழ்க்கையை கெடுத்து விடாதே என்று. எப்படி சொல்லிச் சொல்லி மனசு சமாதானம் பண்ணினாலும் உடம்பு அவன் அருகில் போகவே ஆசைப்பட்டது. அவள் உடல் முழுவதும் நடுக்கம். அவள் மெதுவாக தன் படுக்கையில் இருந்து எழுந்தாள். கால்களை மெதுவாக நகர்த்தி கதவை திறந்தால் வீடு முழுக்க அமைதி. மாமா அறையில் உள்ளாரா? வெளியே வந்திருக்காரா? அவள் மெதுவாக கதவை தள்ளி உள்ளே சென்றாள். அவன் படுக்கையில் கம்பளி மேல் படுத்திருந்தான். நிசப்தமா அவன் முகத்தை பார்த்தாள். இருளில் கூட அவனது முகம் தெளிவாகத் தெரிந்தது. அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் அவன் உள்ளம் மட்டும் கண் விழித்திருக்கலாம். மாமா. அவள் மெதுவாக அவனது அருகில் குனிந்தாள். அவன் மெதுவாக கண்களைத் திறந்து அவளை பார்த்தான். கவிதா. அவரது குரல் அந்த இரவின் அமைதியில் ஒலித்தது. ஒரு கணம் இருவரும் ஒன்றாக பார்வையை கோர்த்து கொண்டனர். என்ன கவிதா, நீ இங்க ராத்திரி நேரத்துல, அதுவும் என்னோட ரூம்ல என்று கேட்டுக்கொண்டே அவன் உட்கார்ந்து கொண்டு அவள் முகத்தை பார்த்தான். மாமா. அது வந்து என்று அவள் மூச்சு வாங்க, கூல் கவிதா, எதுக்கு இவ்வளவு பதட்டம்? இந்த தண்ணி குடி, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டுச் சொல்லு என்றான். அவன் கொடுத்த தண்ணீரை மணமளவெனக் குடித்துவிட்டு அமைதியானாள். மாமா, நானும் இங்கேயே தூங்கட்டுமா? தனியா தூங்க பயமா இருக்கு மாமா, ப்ளீஸ் மாமா. கவிதாவை அவன் திடுக்கிட்டுப் பார்த்தான். அவள் எண்ணம் என்னவென்று அவனுக்கு புரியவில்லை. சரி என்று சம்மதித்தான். பின் அவன் அருகில் மெல்ல உட்கார்ந்தாள். அவனது கையை மெல்ல பிடித்தவள், மாமா, நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்த நாள இருந்து எனக்கு உங்களைத்தான் பிடிக்கும். 2 வருஷமா உங்களை நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை என்னால விட்டு கொடுக்கவும் முடியல. நீங்க இல்லாம என்னால இதுக்கு மேல இருக்கவும் முடியாது. உங்களோட தனியா இருக்கணும்னு என்னோட இயக்கம் இன்னைக்குத்தான் நிறைவேறியிருக்கு.
உங்களை அடையணும், ஒரு நாளாச்சு உங்களோட வாழணும்னு என் மனசு தவிச்சு கிடக்குது மாமா. அவனது முகம் வியப்பாக மாறியது. கவிதா, இது தவறு. இந்த மாதிரி இனி பேசாத. நீ சின்ன பொண்ணு, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உனக்கு இப்படி எல்லாம் நினைக்கத் தோணாது. முடியாது மாமா. அவள் மெல்ல அவரது தோளில் தலை வைத்தாள். தவறா இல்லையான்னு தெரியல மாமா. ஆனா இதுவும் ஒரு உணர்வுதானே. அவன் மெதுவாக அவளை தள்ளி உட்கார்ந்தான். கவிதா, உன் அக்காவுக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அக்காவுக்கு தெரிய வேண்டாம் மாமா, தெரியாம பார்த்துக்குவோம் மாமா. அக்காவுக்கு தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டான் மாமா, ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்கோங்க மாமா என்றாள். அவன் சற்று சிரமமாக மூச்சு விட்டான். இவளிடம் என்ன சொல்லிச் சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அவள் மெதுவாக அவரது கண்களைப் பார்த்தாள். உங்களுக்கு என்ன பிடிக்கலையா மாமா? அவள் எதிர்பார்த்த பதில் வந்தது. கவிதா, உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனால் அதுக்காக உங்க அக்காவுக்கு துரோகம் பண்ண விரும்பல. ஆனா கவிதா, உன்னை பார்த்த பிறகு என் மனசுக்குள்ள வீட்டுக்கு வந்ததுல ஒரு போராட்டம் நடக்கிறது. ஆனால் இது தவறு. அவள் மெதுவாக அருகே சென்றாள். தவறு இல்ல மாமா, இது ஒரு காதல்தானே மாமா என்று அவரது கைகளில் அவள் மெல்ல விழுந்தாள். அவன் கைகளில் விழுந்த கவிதாவை பார்த்து அவன் திடுக்கிட்டான். கவிதா, உன்னை கட்டிப்பிடிக்க கூட எனக்கு தயக்கமாயிருக்கு. அவள் மெதுவாக அவரது தோளில் நெருங்கினாள். உண்மையிலேயே உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு மாமா? அவன் எந்த வார்த்தைகளையும் சொல்ல முடியவில்லை. அவளது இதயத்தின் நடுக்கம் அவரது மார்பில் உரசும் அவளது மென்மையான உடம்பு. அவன் விழித்துக் கொண்டான். கவிதா, இது நமக்கு உரியதா? அவள் மெதுவாக அவரது கைகளை தன் இடுப்பில் வைத்தாள். உண்மையா சொன்னா மாமா? நீங்க மட்டும் என்னை விரும்பினா போதும். உலகமே என்னை எடுத்தாலும் பரவாயில்லை. அவள் குரலில் ஒரு அழுகை கலந்த காதல். அவன் பார்வையில் கோபம் இல்லை, வெறுப்பும் இல்லை. இருந்தது காதலின் குழப்பம். அவள் கைகளால் அவனது தொடுகிறாள். அவன் நடுங்குகிறான். கவிதா, இது எனக்கு தெரியும் மாமா, உங்களுக்கு இப்போ என் உணர்ச்சிகள் பிடிக்குது. அவன் கண்களை மூடிக்கொண்டான். கவிதா, லட்சுமி அவள் விரலை அவனது உதடுகளுக்கு மேலே வைத்தாள். அக்கா இல்ல மாமா, இந்த நொடியில் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இனி இடைவெளி இருக்கக்கூடாது. அவள் மெதுவாக அவனது மார்பில் தலை வைத்தாள். அவனது மூச்சு வேகமாகிவிட்டது. அவள் மெதுவாக அவனது தோளில் படுத்தாள். நீங்க என்னை விரும்பலன்னு சொல்லுங்க மாமா, அப்புறம் நான் திரும்பிப் போயிடுறேன். அவன் அவளைப் பார்த்தான். நீங்க என்னை திரும்பி போகச் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. அவள் பார்வை தடுமாறியது. அவன் கைகளை அவனது முகத்திலே வைத்தான். அவள் உடம்பு நடுங்கியது. அவன் மெதுவாக அவளை கன்னத்தில் மூடிக்கொண்ட கண்ணீரைத் துடைத்தான். அவன் முகம் மெதுவாக அவளது அருகே வந்தது. அவளது இதழ்கள் அவனது மூச்சின் வெப்பத்தை உணர்ந்தன. அவன் மூச்சு வேகமாகி பார்வை கலங்கியது. அவளது மென்மையான தேகம், அதிலிருந்து எழும் இதமான வாசம் அவன் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யும் அளவுக்கு மாயமாக இருந்தது. கவிதா, இது தவறா மாமா? நம்ம இருவருக்கும் மட்டும் தெரியும் காதல் தவறா? அவள் மெதுவாக அவரது மார்பில் தலை வைத்தாள். அவன் உடம்பு முழுவதும் ஒரு அதிர்ச்சி பரவியது. அவன் கைகளால் அவளைத் தள்ளவே முயன்றான். ஆனால் அவளது தோளில் சொரிந்த அவரது விரல்கள் அவளது தேகத்தின் மென்மையை உணர்ந்தவுடன் அவன் விரல்களை பின்னடையச் செய்ய முடியவில்லை. அவளது மென்மையான விரல்கள் அவரது கன்னத்தைத் தொட்டன. அவன் நடுங்கினான். கவிதா, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் இப்ப பேசாதீங்க மாமா, பேசுனது போதும் மாமா என்றாள். அவளது கண்கள் நிறைய ஆசை கொண்டு அவனைப் பார்த்தன. அவளது மூக்கு கொஞ்சம் வியர்வையால் விழுந்தது. அவள் இதழ்கள் தனிமையால் உலர்ந்திருந்தன. அவன் மெதுவாக அவளை இறுக்கிக் கொண்டான். நீ தப்பு செய்யல கவிதா, ஆனா நம்ம மனசு இந்த உறவைச் சமாளிக்க முடியுமா? அவள் மெதுவாக அவரது மார்பில் முகத்தைத் தொலைத்தாள். உங்களை விட்டு போக என்னால முடியாது மாமா, எதுவா இருந்தாலும் நான் உங்களோட இருக்கணும்.
அவன் அவளை கொஞ்ச நேரம் பார்த்துக் கொண்டிருந்தான். அவளது ஆசையின் கனமாக இருந்த பார்வை அவரது கண்களில் விரிசலை ஏற்படுத்தியது. அவன் மெதுவாக அவளது கன்னத்தில் உதடுகளைத் தீண்டினான். அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அவளது மூச்சு அவரது மார்பில் உரசியது. அவன் அவளது இடுப்பை இறுக்கிக் கொண்டான். கவிதா, நீ என்னை நம்புறியா? அவள் மெதுவாக அவன் கழுத்தைப் பற்றிக் கொண்டாள். உங்களை விட அதிகமாய் யாரையும் நம்ப முடியாது மாமா. அவன் மெதுவாக அவளது கூந்தலைத் தடவினான். அவள் ஆவலாய் அவனைக் கட்டிப்பிடித்தாள். அவன் அவளது உதடுகளைத் தீண்டினான். அவளது உடம்பு நடுங்கியது. அவளது விரல்கள் அவரது முதுகில் அழுத்தம் தந்தன. ஜன்னல் வெளியே மழை துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. வெளியில் வீசும் குளிர் காற்று கூட அவன் மார்பில் மெல்ல மூச்சு விடும். கவிதாவின் வெப்பத்தை மறைக்க முடியாமல் தவித்தது. அவள் மென்மையான விரல்கள் அவரது கழுத்தைப் பற்றிக் கொண்டன. மாமா என்ற ஓசை அவன் காதில் மெல்லிய மின்சாரம் போல் பட்டது. அவள் இதழ்கள் அவரது கழுத்தைத் தழுவியது. அவன் உள்ளுக்குள் பரிதவித்தான். கவிதா, இது நீங்க என்ன விரும்புனா எனக்கு போதும் மாமா. அவள் மெல்ல அவரது மார்பில் முகத்தை பரத்தாள். அவன் மூச்சு வேகமாகிக் கொண்டே இருந்தது. அவளது விரல்கள் அவரது முதுகில் அழுத்தம் தந்த வண்ணம் இருந்தன. அவள் முகத்தை மெதுவாக உயர்த்தி அவன் கண்களில் நேராக பார்த்தாள். அவளது பார்வையில் நிரம்பிய ஆசை அவனது உடம்பை நெருப்பாய் எரித்தது. அவள் மெதுவாக அவனது தோள்களைப் பற்றிக் கொண்டு, மாமா, நான் உங்களுடைய இருக்கணும் என்று அடம்பிடித்தாள். நீயும் என்னை விட்டுவிட மாட்டியா கவிதா என்றான். அவள் மெதுவாக தலையாட்டினாள். நான் வாழும் வரை உங்களோடுதான் இருப்பேன் என்றாள். அவன் விரல்களால் அவளது முகத்தை மெதுவாகத் தூக்கினான். அவள் கண்களில் பளிச்சென்ற காதல் மின்னியது. அவன் மெதுவாக அவளது உதடுகளைத் தீண்டிக் கொண்டே, நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு என்றான். அவள் வெட்கத்தால் அவன் மடியில் படுத்துக்கொண்டாள். ஆனால் அவன் அருகில் இருக்கும்போது அந்த வெட்கம் கூட ஒரு இனிமையான உணர்வாக அவளுக்கு தோன்றியது. மாமா மாமா என்று அவளது குரல் தழுவல் தேடியது. அவள் இதயத்தின் நடுசரியில் கண்கள் சிறைப்பட்டு கிடந்தன. அவன் மெதுவாக அவளது துடிக்கிற இதயத்திற்குள் கண்களைப் பதித்துப் பார்த்தான். சிரியின் கதவைத் திறந்து விட்டவள் அவன் கண்களை மட்டுமல்ல, அவன் தேகத்தையும் உள்ளே சேர்த்துக் கொண்டாள்.